பிளான் பண்ணோம் அப்படின்னு தெரியாம நாங்க வந்து நல்ல ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம். பாருங்க 2 பேரும் அப்படியே டயர்டா இருக்காங்க. மேடம்க்குள்ள இப்பவே தூக்கம் வருது. சந்தமா இத்தனைக்கும் நாங்க தீபாவளி ஷாப்பிங்காக கூட வரலங்க. நாங்க வந்தது வந்து டைகருக்கு ஒரு பெல்ட் வாங்கணும்னு. எங்க வந்திருக்கோம்னா நம்ம சேலம் மங்களன் மங்கள் இருக்குல்ல, அங்கதான் வந்திருக்கோம். ஏன்னா இங்க பெல்ட் நல்லா இருக்கு, அதனால இங்க வந்தோம். பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து பயங்கர டிராஃபிக். மங்களன் மங்கல்ல வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளார கார் பார்க்கிங் போறதுக்கு சாலிடா 30 மினிட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா மணி இப்பவே 3:51 ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரில, தீபாவளி ஷாப்பிங்க்கு வந்து இப்படி மாட்டியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னைக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். A few moments later. கடைக்குள்ள போயிடுவோமா? அதுதான் தெரியல எத்தனை மணிக்கு போக போறோன்னு. உங்ககிட்ட பேசி முடிச்சு இப்போ இன்னும் 10 நிமிஷம் ஆச்சு. அதே இடத்துல தான் நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்குறோம். சந்துமா சொல்லுமா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ஆமாம்மா, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்க. ஆமா, எல்லாரும் தீபாவளிக்கு இன்னும் 18 நாள் இருக்கு, அடுத்த வாரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா லீவ் இல்லை. அதனால மக்கள் கும்பலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்களை பார்த்த அப்புறம் தான் எங்களுக்கும் ஐடியா வந்திருக்கு, பேசாமல் இந்த வாரமே ஷாப்பிங் முடிச்சிடலாமான்னு. இந்த தீபாவளி க்ரௌடில் காரில் மட்டும் வரக்கூடாதுங்க. நம்ம வந்து பெட்டர் 2 வீலரில் வந்துடலாம். அங்கங்கே நிறுத்திக்கலாம். 2 வீலருக்கு கூட ஸ்பேஸ் இருக்குது. 4 வீலர் தான் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. இப்போ தான் பாருங்கள், நாங்கள் வந்து அந்த உள்ளார நுழையிற இடத்துக்கிட்ட இருக்கோம். லைனாக காரு. இப்போ என்னென்னா பின்னாடி சரி கிளம்பலான்னு பார்த்தாலும் இடம் இல்லை, பின்னாடி ஃபுல்லாக காரு. எங்களுக்கு பின்னாடி ஒரு 10 கார். அது இல்லாமல் தங்க வேலை இவ்வளோ ஏறுது நம்மளாம் பக்குன்னு இருந்தால் நகைக்கடை ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. எந்த நகைக்கடையை பார்த்தாலும் இன்னைக்கு வந்து அதை கிராஸ் பண்ணி வர முடியல, அவ்வளோ க்ரௌட் இருக்கு. எவ்வளவோ விலை ஏறினாலும் வாங்குறாங்களே அப்படின்னு வேற எங்களுக்குள்ளார ஒரு டாக்கு. பார்ப்போம், போயிட்டு அந்த ஒரு பெல்ட்டை வாங்கிட்டு வரமா. அண்ட் பெல்ட் மட்டும் கிடையாது, இன்னும் கூட சில திங்ஸ் வந்து டைகருக்காக ஸ்பெஷலாக வாங்க வேண்டியதாக இருக்கு. தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. என்னம்மா இருட்டாயிடுச்சு. பார்க்கிங் வந்து சேர்றதுக்குள்ள எங்கள் அம்மா படுத்தேட்டாங்க ஒரு வழியா. விடிஞ்சிருச்சுமா? விடிஞ்சிருச்சா? நாங்கள் நைட்டு ஃபுல்லாக மங்களே இருக்கோம். அப்படிதான் இருக்கும் போல. ஆமாம், கடையில் விடிய வைக்க சொல்லிட்டாங்க, தீபாவளிக்கு வச்சுக்கோம். ஆமாம். அண்ட் ஃபைனலி மங்களன் மங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம். ஓகே, அது உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். எல்லாம் வச்சாச்சு. ஒரு வழியா இன்னைக்கு எங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். டைம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மணி 7:30. வாட்ச் ஓடாது, அதனாலதான் இதுல காட்டல. 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை கூப்பிட்டு போனேன். ஆமா, ஆனா நாங்க மங்களன் மங்கல்ல போயிட்டு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி 4:15 ஆயிடுச்சு. அது 4:15 மேல போய் நம்ம 3rd ஃப்ளோர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நாங்க மங்களன் மங்கல்ல இருந்து வெளியே வரும்போது மணி 6 மணிக்கு நேரா ஃபேர்லான்ஸ் வந்தோம். ஃபேர்லான்ஸ் வந்து தட்டுவடை செட் சாப்பிட்ற அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தட்டுவடை செட் சாப்பிட்ற இடத்துல மட்டும்தான் கார் நிறுத்துறதுக்கான இடமா இருந்தது, வேற எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது. இல்லைன்னா வெளியே ஒரு நல்ல காஃபியாவது குடிச்சிட்டு வந்திருப்போம். பட் அதை விட சூப்பர் காஃபி வந்து எங்க வீட்டுல கிடைக்கும். அதனால வந்து சந்துமா கையாலே வந்து காஃபியை குடிச்சிட்டு இனிதே எங்களோட ஒரு டயர்டான ஒரு ஷாப்பிங் டேவை நாங்க முடிக்கிறோம். இதுல என்ன ஒரு சோகம்னா, நாங்க தீபாவளி ஷாப்பிங்கே போகல, அதுதான் மனசு வலிக்குது. எப்பமா நம்ம தீபாவளி ஷாப்பிங் வேறையா? ஏன்னா இன்னைக்கே வந்து நடுவில் ட்ரெண்ட்ஸ் போனோம். ட்ரெண்ட்ஸ் போயிட்டு ஒரு ஷூட்டுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது, அதை வேற பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பயங்கர க்ரௌடு. சேலமே ஒரு மாதிரி செம வைபா கலர்ஃபுல்லா வந்து இருந்துச்சு இல்ல? அது ஒரு மாதிரி நல்லா, அந்த கூட்டத்துல போயிட்டு வரது ஒரு மாதிரி ஜாலி தான். அதுங்க பை வந்து சோகமா இருக்கா, ஏன்னா வெளியே வந்து. ஆமா, அது ஒன்னா எங்களை மிஸ் பண்றேன். இன்னொன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு இந்த சத்தம்லாம் கொஞ்சம் ஒரு ஃபோபியா மாதிரி, பயந்துப்பா மழை சத்தத்துக்கு. தங்கம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரையும் பாக்குறேன். பாய் பாய் சார். பாய்.